சாதி வெறி கண்ணை மறைக்க ஒரு கூட்டமே சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை அடித்து நொறுக்கி தூள் தூளாக்கிய காட்சிகள் தான் இவை. பாளையங்கோட்டை நம்பிக்கை நகர் பகுதியைச் சேர்ந்த 28 வயதான மதன்குமார் என்ற இளைஞரும், பெருமாள்புரம் பகுதியைச் சேர்ந்த உதயதாட்சாயினி என்ற 23 வயது இளம் பெண்ணும் 5 ஆண்டுகளுக்கு மேலாக காதலித்து வந்தனர். மதன்குமார் அருந்ததியின சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காதலுக்கு பெண் வீட்டில் கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. ஆனால் காதலில் விடாப்பிடியாக இருந்த உதயதாட்சாயினி 3 நாட்களுக்கு முன்பாக வீட்டை விட்டு வெளியேற அவரை அழைத்துக் கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தார் மதன்குமார். அங்கேயே இருவருக்கும் திருமணமும் நடத்தி வைக்கப்பட்டது. இந்த தகவல் பெண் வீட்டாருக்கு தெரிய வந்ததை அடுத்து சுமார் 30 பேர் படை போல திரண்டு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு சென்றனர். மகளை எப்படியாவது மனதை மாற்றி தன்னுடன் அனுப்பி வைத்து விடுங்கள் என அங்கிருந்தவர்களிடம் உதயதாட்சாயினியின் தாய் கண்ணீரோடு காலில் விழுந்து கதறிக் கொண்டிருந்த போதே கலவரம் வெடித்தது. போலீசார் நிற்கும் போதே கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்த பெண் வீட்டார் காதல் ஜோடி இருந்த அறையின் கண்ணாடியை உடைத்து தூள் தூளாக்கினர். தடுக்க முயன்ற பெண் வழக்கறிஞரை சில பெண்கள் முடியை பிடித்து இழுத்து சென்று தாக்கியதோடு ஆத்துரத்தில் ஆபாச வார்த்தைகளை அள்ளி தெளித்தனர். ஒரு பக்கம் நாற்காலிகளை உடைக்க கண்ணாடிகளை சிதறவிட, இன்னொரு பக்கம் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு அடிக்க என காவல்துறையினராலேயே கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு நிலைமை மாறியது. கலவரத்திற்கு நடுவிலும் மகள் வேறொரு சாதிக்கார பையனை திருமணம் செய்தது பொறுக்க முடியாமல் அவரது தாய் அங்கும் இங்கும் பித்து பிடித்ததை போல அழுது கொண்டே அலைந்து திரிய இன்னொரு பெண் உறவினர் தரையில் உருண்டு புரண்டு கத்தி தீர்த்தது கண் கலங்கத்தான் வைத்தது. மூன்று நாளாக புகார் கொடுத்தும் பெண்ணை கண்டுபிடித்து கொடுக்கவில்லை என ஆவேசமான பெண் வீட்டார் போலீசாரிடமே வாக்குவாதம் செய்து வம்புக்கு நிற்க, பதிலுக்கு போலீசாரும் கோபப்பட்டு மீசையை முறுக்க கம்யூனிஸ்ட் அலுவலகமே கணேபரமானது. இவ்வளவு நடந்தும் கூட காதல் திருமணம் செய்த உதயதாட்சாயினி வெளியில் கூட வராத நிலையில் பெண் வீட்டாருக்கு இன்னும் ஆத்திரம் அதிகமாகி கண்ணில் பட்ட பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கி சேதப்படுத்தினர். நிலைமையை உணர்ந்த போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்ட சிலரை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று அமைதிப்படுத்தினர். அத்தோடு கம்யூனிஸ்ட் கட்சியினர் கொடுத்த புகார் அடிப்படையில் பெண் வீட்டார் 8 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் நெல்லை மாநகர துணை ஆணையர் ஆதர்ஷும் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் சாதி மறுப்பு திருமணம் செய்த பெண்ணை அழைத்து சென்ற பெண் வீட்டார் ரவுடி கும்பலோடு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பிட்ட சமூகத்தின் பின்னணியில் ரவுடியிசம் கட்ட பஞ்சாயத்து நடத்தி வரும் பரமசிவன் என்ற பந்தல் ராஜா தான் தனது ஆட்களை அழைத்து வந்து கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. தாம் சார்ந்த சமூகத்தினருக்காக கட்ட பஞ்சாயத்து மிரட்டுவது என ரவுடியிசம் செய்து வரும் பந்தல் ராஜா மீது வழக்குகளும் நிலுவையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பந்தல் ராஜா தலைமையில் பல்வேறு ரவுடிகளை இணைத்து கொண்டு இன்னைக்கு அந்த பையனுடைய குடும்பத்தினரை மிரட்டல், அந்த பையனுடைய குடும்பத்தினர் வெளியே வர முடியாத அளவுக்கு அவர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் சென்று மிரட்டி இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.